Hello bros, welcome to the great gameplay of Naruto Ultimate Storm 3 series Part 1. இந்த கேமோட கான்செப்டாக பார்த்தீங்கன்னா நருட்டோ அனிமேல வர கான்செப்ட் தான். அதாவது ஃபோர்த் ஷினோபி கிரேட் வார் இருக்குல்ல, அந்த ஆர்க்கோட கதை, அந்த வார் ஆர்க்கோட கதை இது. இந்த கேமில் ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரோலாக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இதில் பாதி கிளிப்ஸு நான் காமிக்க முடியாது. ஏன்னா ஃபேர் கரிக்கு வந்து அதே பிரச்சனைனா அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்னு ஒரு எரர். ஸோ என்ன நினச்சி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எல்லோரும் ஊரில் ஜாலியாக இருக்க போது நம்ம ஒபிட்டோ 9 tail fox ஏவி விட்டுடுறான். இதை தடுக்கிறதுக்காக அங்கே இருக்க எல்லா நிஞ்சா படைகளும் 9 tail fox எடுத்து போகிறாங்க. அப்படி போகிறவங்க நம்ம நருட்டோட அப்பா மினாட்டோ தடுக்கிறதுக்காக போகல திடீர்னு ஒபிட்டோ வந்துடுறான். ஸோ அங்கேருந்து நம்மளை ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஹீரோவா லெஜெண்டா அப்படின்ட்டு. ஹீரோனா வந்துட்டு 9 tail fox தடுக்கணும். அதை நம்ம தேர்ட் ஹோக்காகே பார்த்துப்பார். லெஜெண்டுனா நம்ம ஒபிட்டோட சண்டை போடணும். நம்ம லெஜெண்டை சூஸ் பண்ணி ஒபிட்டோட சண்டை போட்டுகிட்டு இருந்தோம். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதை கிளிப்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பக்கம் அந்த கிளிப்பிங் தான் வந்துட்டு அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு எரர் வந்துருச்சு அந்த கிளிப்பிங்கில். சரி, அடுத்தடுத்து எடுத்த கிளிப்பிங்ஸ் நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாதி கிளிப்பிங்ஸ் அதை ஸ்டார்டிங்கில் அந்த சண்டை போட்டு கிளிப்பிங் மட்டும் இருக்காது. அதான் இப்போ நான் சொல்லிட்டேன்ல. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போவோமா? போகலாம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 9 tail fox தடுக்கணும். நமக்கு தேர்ட் ஹோக்காகேவாக இருக்கும். நம்ம ஃபோர்த் ஹோக்காகே ஒபிட்டோட சண்டை போட்டுட்ருக்காரு. ஓகே, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் இழுக்கும். ஓகே, எப்படி அடித்து நம்ம 9 tail foxோட ஃபஸ்ட்டு ஹெல்த்தை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா சோசா அக்கிமிச்சி, அதாவது சோஜியோட அப்பா இருக்கார்ல, சோசா அக்கிமிச்சிக்கலாம்ல, அவர்கிட்ட போக சொல்கிறாங்க. நம்ம இப்போ அவர்கிட்ட போகணும். ஓகே, அவர் எங்கே இருக்கான்னு அந்த ஏரோ மார்க் காட்டுது. ஜியா 9 tail fox ஓடிடுச்சு. இப்போ நம்ம அவர்கிட்ட போவோம். எங்கே இருக்காரு? ஓகே, நான் இப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம சோஜி அக்கிமிச்சிக்கிட்ட வந்துட்டோம். சோசா அக்கிமிச்சிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இவரை வச்சு நம்ம விளாடணுமா? இவர் பெருசாவார். ஓகே, பெருசாகிட்டார். இப்போ இந்த கவுண்டர் ரைடர்ஸ்னால் வரும். நம்ம அதெல்லாம் கரெக்டாக கிளிக் பண்ணணும். வாயிலிருந்து புகையனா வருது. ஓகே, இதே தான் கரெக்டாக கிளிக் பண்ண போல். இது பேர் என்னன்னு தெரியலையே. இன்ட்ராக்டிவ் ஆக்ஷனா? ஓகே. சுத்ரா ரோஸ், நான் அந்த கேமை ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றேன். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கீபோர்டு எப்படி தெரில. ரேண்டி ஆட்டம் பவர் ஸ்லாம்லாம் போடுறாரு நம்ம சோசா. ஓகே, நம்ம 9 tail fox கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியுது. இப்போ இதை வேறு நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம இந்த கீபாவோட கிளான் இருக்காங்க. கீபாவோட ஃபுல் நேம் எனக்கு தெரியும். கீபா என்ன கிளான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்களோட கிளான்க்கு நம்மளுக்கு போக சொல்கிறாங்க. 9 tail ஸ்டாப் மூவிங், அது அசைற நிறுத்துது, அது கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டோம். ட்ரில்லிங் மிஷின் மாதிரி வராங்க. இப்போ 9 tail அடிக்க போகணும். அழுத்துறா பி அழுத்திக்கிட்டேறா. அப்பாடா, அழுத்தியாச்சு. 4 ஸ்டார் வாங்கியிருக்கான். என்ன தள்ளி போயிடுச்சு. 9 tail ஸ்பின் வாங்குது. கருதிக்குதே செஞ்ச மாதிரி. ஓகே, இப்போ அடிச்சு நம்ம குறைக்கணும். அவ்வளோதானா? இன்ட்ராக்டிவ் ஆக்ஷன் அவ்வளோதானா? ஓகே, இப்போ நம்ம ஷிகாகு நாரா இருக்கார்ல, ஷிகமாரோட அப்பா ஷிகாகு நாரா, அவரோட நம்ம ப்ளே பண்ணுற சொல்கிறாங்க. திரும்பவும் இன்ட்ராக்டிவ் ஆக்ஷனா? ஓகே, சைடு ரைட் சைடு. அடுத்து 9 tails ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சாரி, லாக் பண்ணிட்டாங்க. சைடு பி. ஓகே. பஸ் இந்த கேமை கீபோர்டு இல்லாமல், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஜாய்ஸ்டிக் இருந்தால் பெட்டர். ஏன்னா கவுண்டர் ஆக்ஷனாக கீபோர்டு உங்களுக்கு டக்கு அழுத்தம்னா கூட அழுத்துங்க. ஆனால் ஜாய்ஸ்டிக்கில் ரொம்ப ஈஸியாக இருக்குதுலாம். அழுத்திக்கிட்டேறா. அவ்வளோதான். சார்ஜ். போலீஸ்காரர் மாதிரி கத்துறாரு பாருங்களேன் நம்ம தேர்ட் ஹோக்காகே.
அங்கே இங்கே நம்ம மினாட்டோ நிலமை என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் மினாட்டோவை காமிச்சாங்க. ஓகே, நான் மினாட்டோ கிட்டே போய் கண்டிப்பாக பண்ணுறேன். இதோட இங்கே பேட்டில் அவ்வளோதான். நம்ம மினாட்டோ கிட்டே போவோம். ஓகே, நம்ம இந்த பேட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு எஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே நல்ல ரேங்க்கு தான் அது. ஓகே, நம்ம மினாட்டோ கிட்டே போகலாம். ஒபிட்டோ வர்சஸ் மினாட்டோலன்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஓகே, நான் மினாட்டோ கிட்டே வந்துட்டோம். எ கான்ட்ராக்ட் சீல், எ 9 tail is no longer yours. இந்த சீல் வந்துட்டு இனிமே ரொம்ப இனிமேல் கொஞ்சம் நேரத்துக்கு 9 tails எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மினாட்டோ சொல்கிறாரு. ஓகே, 9 tails கிட்டே ஷரிங்கன்னு போயிடுச்சு. இப்போ இவனை முடிச்சு விடணும். இந்த பேட்டில் ஒபிட்டோ தப்பிச்சிருவான்ல. ஓய் சூப்பர், அனிமே வர்றது அப்படி தான். ஒய்ஒய்பி யா அப்பு போடுறா ரசேங்க. எனக்கு இந்த சீன் ரொம்பவே பிடிக்கும் ப்ரோஸ். ஃப்ளையிங் வாஜிங் லெவல் 2 சக்ஸஸ். கரெக்டாக பண்ணிட்டேன். ஐயோ, ஸ்பெஷல் மூவ் போடலான்னு பார்த்தேன். பக்கத்தில் போய் அடிப்பேன்டா. இது தப்பிக்கிறானே. யாய் தப்பிச்சிட்றா மினாட்டோ. ஓகே, தப்பிச்சாச்சு. போ அட்ரா. நம்மளை விட பெரிய ப்ரோ பிளேயர்னா யாரும் இல்லை. வாங்கிக்கூட ரசைங்க. அல்டிமேட் ஜூட்ஸ் வாங்கிக்கிறியா? ஜெயின்ட் பால ரசைங்கன் வாங்கிக்கிறியா? யா வாங்கிக்காத ரசைங்கண்ணே. எல்லோ ஃப்ளாஷ் ரசைங்கன் நான் வச்ச பேர். எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க ப்ரோஸ். 4th ஹோக்காகேங்கிறது உனக்கு ஏற்ற தான். But he will be mine for good one day. But he will mine one day. This world. There are shall rule the world. தப்புஸ்டானா? அதாவது அனிமே கேம்ஸ்னால் அப்படி தான் ப்ரோ. கட்சீனை மாறாமல் அப்படியே காட்டுவாங்க. சில விஷயங்கள் மட்டும் மாற்றிடுவாங்க. நம்ம இன்னொரு வீடியோ போகலாம், அனிமேக்கும் கேம்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 9 tails கிட்டே தான் போகணுமா? 9 tailஸை போய் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு இப்போ 37 minutes இருக்குது. ஸோ சில தேவையில்லாத கிளிப்ஸ் அதை மட்டும் தூக்கிடலாம். ஒபிட்டோ தப்பிச்சிட்டதுனால நம்ம இங்கே 9 tails பக்கமே வந்துட்டோம். இங்கே எல்லாம் 9 tails கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹோக்காகேக்கு ரத்தமே வந்துருச்சு. சார்ஜும் திரும்ப கத்துறாரு அவர். ஓகே, ப்ரோ ஸ்பெஷலாக நான் அனிமிக்கும் தனியாக சேனல் ஆரம்பிச்சிடலாமா? அப்படி தான் எனக்கும் தோணுது. ஆரம்பிச்சிடலாம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டோம்ல நம்ம 4th ஹோக்காகே வந்துட்டார். டோட் சேஜோட சம்மன் பண்ண டோட் சேஜோட. ஜிராயா ஸ்டூடெண்ட்னா சும்மாவா? மினாட்டோ லார்டு 4th எனக்கு தெரியும். நான்சியில் என்ன பண்ணுறாரு? கமபுத்தா. ஓ, அந்த தவளை பேர் கமபுத்தாவா? எங்க டெலிபோர்ட் பண்ணிட்டாரா? மினாட்டோ, நீ 9 tails டெலிபோர்ட் பண்ணிட்டியா? அதுவும் அங்கே அப்படியே மினாட்டோ ரொம்ப டைட் ஆகிட்டாரு. ப்ரோ, எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு டவுட்டு ப்ரோஸ். அது என்னான்டா, மினாட்டோவுக்கு தான் மஞ்சள் முடி, அதே மாதிரி நருட்டோவுக்கும் மஞ்சள் முடி தானே. இவங்க 2 பேருக்கு தான் நான் நருட்டோவில் மஞ்சள் முடியை பார்த்துருக்கேன். ஹிடன் ரீஃபில் மஞ்சள் முடி வச்சுருக்க ஒரே ஆள் மினாட்டோ தானே. அதுக்கப்புறம் தான் நருட்டோ. அப்புறம் ஏன் நருட்டோ கிளாசிக்கில் இதை காமிக்கிறாங்க? அது அவருக்கே விலையாக முடிஞ்சிருச்சு அவரை காப்பாற்ற போனப்போ.
I don't have much chakra left. என்கிட்ட இப்போ சக்கராவே இல்லை. கூறி வச்சிருச்சு. I'll stop him one way or another. நான் அவனை நிறுத்தணும், வேறு வழியில் இல்லை, வேறு வழி இல்லையா? I must protect. நிறையா விஷயங்களை நான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது, நான் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. And as long as I have that, I swear. என்னால் ரொம்ப நாள் நீடிக்க முடியல. Is the story ஒரு of a வீரனின் hero. கதை. ஏய் சூப்பர்ப்பா, எவ்வளோதான் விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறத பற்றியா? ஜான்சினா ஃபேன் பண்ண மின்னாட்டோ, நெவர் கிவ் அப், The story of a விட்டு கொடுக்கக்கூடாது. hero. ஒரு வீரரின் கதை. Prologue, the Nine Tails attack, done. Leaf. இலை விழுகுது. A hero. There's longing. துடைக்கும் உள் நுழைவு. Brings hope. தைரியத்தை கொடுத்தான். Even if you walk into the jaws of நீ death. மரணத்தை நோக்கி போனா, Even if you're faced with crisis. உங்களோட நெருக்கடி எதிர்கொள்ளுங்க. Let your will burn ever brighter. உங்களோட வெளிச்சம் இன்னும் பயங்கரமாக எரியட்டும். Fight for those who believe in you. உங்களை நம்புறவங்களுக்காக சண்டை போடுங்க. That's அவன்தான் what a hero வீரன். is. நருட்டோ உசுமாக்கி. Even as days pass சில நாட்களுக்கு அப்புறம் and the past is replaced by the future. அவங்க உங்களால் ஒருத்தவங்க ரீப்ளேஸ் செய்யப்படுவாங்க. உங்கள் இடத்துக்கு பதிலாக அவங்க வந்துடுவாங்க. Solid as rock, உங்கள் பேர் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும். leaving its traces in the new age. வரவங்களுக்கு நல்லதாக A இருக்கும். name is once more inherited குழப்பமான in இந்த this உலகத்தில் world of அந்த chaos. ஒரு பேர் மட்டும் மறுபுறமையாக இருக்கும். That's what a hero is. அவன்தான் வீரன். A new wind carved into history. புது Its கார்த்தை. name is இட்ஸ் நேம் இஸ், அது பேர் நருட்டோ. ஹே ஹே ராமன் ராமன். Kakashi Sensei's buying. Couldn't be ககாஷி சென்சே பையிங். ஓ ககாஷி சென்சே ராமனா இதரண்டாரா? well. ஓகே ப்ரோஸ், இதோட நம்ம கேமை முடிச்சுப்போம். போயிட்டு வரேன், பாய். நம்ம வந்துட்டு ஸ்கெடியூல் சொல்கிறேன். சனிக்கிழமை Q&A வந்துடும். அப்புறம் அடுத்த வாரம் நருட்டோட பார்ட் 2 வரும். அப்புறம் சனிக்கிழமை WWE போட ட்ரை பண்ணுறேன். பிசியில் சொல்கிறேன், மொபைலில் இல்லை. ஏன்னா ரெஸ்லிங் கேம் பேரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கேமுக்கு ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். That doesn't make it fine. நம்ம இன்னும் டைட்டில் வின் பண்ணல. ஏன்னா நான் ரெஸ்லிங் கேம் பேர் வந்துட்டு நல்லா வியூஸ் போச்சு. ஆனால் என்னால் அதுக்கு சரியாக எஃபோர்ட் போட முடியலை. அதுதான் என்னால் முடியலை. எப்படியும் ரொம்பவே நல்லா முயற்சி பண்ணி அந்த வீடியோவை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ரோஸ், பாய், போயிட்டு வரேன். நான் ஒரு கேமிங் ஆண்டவர். Acknowledge me. And it just makes